அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். நேற்று என்னுடைய 20வது ஆண்டு திருமண நாள். நீங்கள் எல்லாருமே நல்லா வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க. என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது. அதுக்கு காரணம் உங்கள் எல்லாருடைய அன்பும் ஆசீர்வாதமும் எனக்கு கிடைச்சது. எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நம்ம யூடியூப் சேனலில், எல்லோரும் வாழ்த்திருந்தீங்க. அவங்களுடைய அன்பு என் மேலே எந்த அளவுக்கு எங்கள் மேலே வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பகிர்ந்துட்டு இருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அந்தளவுக்கு எங்கள் மேலே அன்பு காட்டிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், என் உடன்பிறவா பிறப்புகள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல் நம்ம ஆரணி சிவா அம்மு கலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய கலை சொந்தங்கள் மொத்த பேரும் வாழ்த்தியிருந்தாங்க. நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடக கலைஞர்களுக்கும் நாடகமன்ற உரிமையாளர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதுன்னு சொல்லுவாங்க. நான் கடவுளாக வணங்குற என்னுடைய தந்தை எனக்கு ஏற்பாடு செஞ்சு இந்த திருமணத்தை நடத்தி வச்சார். ஃபஸ்ட்டு எனக்கு அப்பா இன்னும் கொஞ்சம் கலராக இருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமே, கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்பா சொன்ன ஒரே வார்த்தை, முதல்ல சொந்தம் விட்டு போயிடக்கூடாது, ரெண்டாவது அப்பா ஏன் உனக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி இல்லை கட்டாயம் நீ வாழ்க்கையில் ஒரு நாள் நினச்சி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். அதை நான் இப்போ நினச்சி பார்க்கும்போது அது சொல்கிறதுக்கு அப்பா கூட இல்லை. அந்த அளவுக்கு இவர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. என்னை மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபேமிலியும் அவரோட ஃபேமிலியாக, என் தங்கச்சிங்களுக்கெலாம் இன்றைக்கி அப்பா இல்லாத குறையாக பார்த்துக்கிறது எல்லாமே இவர் தான். அதனால் வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ கூட இல்லையே கொஞ்சம் உனக்கும் ஹஸ்பண்டுக்கும் பொருத்தம் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உருவம் பொறுத்த வரைக்கும் கலர் ஒரு விஷயமே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே நம்ம வைக்கிற அந்த நம்பிக்கையும் எந்த அளவுக்கு நம்ம அவங்கள விட்டு கொடுக்காம பார்த்துக்குறோமோ அதுதான். இன்றைக்கி என்ன இந்த இடத்துல அப்பா இறந்த உடனே நான் தான் முன்னாடி உட்காருவேன், நீ சும்மா போ அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, என்னால் இந்த சிவா அம்மு அப்படிங்கிற பேரை இன்றைக்கி உங்கள் முன்னாடி வாங்கியிருக்க முடியாது, உங்கள் மனசுலலாம் இடம் பிடிச்சிருக்க முடியாது. ஆனால் என்னுடைய கணவர் அந்த நம்பிக்கையை என் மேலே வச்சு, பொதுவாக நாடகத்துறை கரகாட்டத்துறை அப்படின்னு சொன்னாலே எடுத்ததும் அப்பத்துலேருந்து வர ஆட்ட காட்சியா கரகாட்ட காட்சியா அப்படின்ற ஒரு வார்த்தை தான் வரும். ஆனால் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது நினச்ச ஒரே வார்த்தை நம்ம மக்கள் மனசில் ஒரு கரெக்டாக கண்ணியமான ஒரு இடத்த தான் நம்ம வரணும். நம்மளுடைய நடத்தை எப்படி இருக்கோ அதை வச்சு தான் நமக்கு மக்கள் மனசில் ஒரு மரியாதையும் அன்பும் கிடைக்கும். அதை நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுமே, இன்றைக்கி நான் ஒரு நல்லது செய்கிறேன்னு சொன்னாலும் அது என்னுடைய அப்பா பேரை தான் போய் சேரும். நான் ஒரு தவறு செய்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் என்னுடைய அப்பா பேரை தான் போய் சேரும். அதனால் நம்ம செய்கிற ஒரு செயலுமே அப்பாவுடைய பேரை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி நம்ம செய்யணும்னு சொல்லி தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். ஆனால் அதுக்கு என்னுடைய கணவர் எனக்கு கொடுத்த அந்த சப்போர்ட்டால் மட்டும்தான் என்னால் இன்றைக்கி இந்த பேரை நிலைநிறுத்தி வைக்க முடியுது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 நபர்களுடைய ஃபோன் நம்பர் என் கைக்கு வரும். என்னுடைய ஒரு நம்பர் ஒரு 50 நம்பருக்கு போகும். அப்படி இருக்கும்போது இதுதான் நம்ம தொழிலில் இந்த மாதிரி கண்டிப்பாக புது புது நபர்களுடைய அறிமுகம் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ ஃபோன் பேசணும் இருக்கணும். அப்படி இருக்கும்போதும் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கணவர் கிடைக்கணும். அந்த நம்பிக்கையை வச்சு நம்மளோட மனைவி கரெக்டாக தான் பேசுவாங்க, தொழில் ரீதியாக கரெக்டாக தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை வைக்கிற ஒரு கணவர் கிடைக்கவே தான் என்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர் மக்கள்கிட்டையும் ஒரு உடன் பிறந்த சகோதரியாக, ஒரு மகளாக. இப்போ போன வாரம் பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்துட்டு குன்றத்தூர் பக்கத்தில் இருந்துட்டு கொளம்பாக்கம் நினைக்கிறேன், அந்த ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அந்த அப்பா எனக்கு இன்றைக்கி ஃபோன் பண்ணி, அம்மா நான் போன வாரம் வந்திருந்தேனே அந்த சித்தப்பா பேசுகிறேன், வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், உங்கள் வெட்டிங் டேக்கு விஷ் பண்ணலான்னு நேற்றே கால் பண்ணேன், பிஸியாகவே இருந்துச்சு, உன்னை விஷ் பண்ணுறேம்மா, ஒரு சித்தப்பாவாக உன்னை நான் விஷ் பண்ணுறேன், என்னோடய மகள் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு நபருடைய அறிமுகமும் ஒரு அண்ணா, தம்பி, சித்தப்பா, பெரியப்பான்னு எனக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் என்னுடைய கணவர் தான். அவர் என் மேலே வச்ச நம்பிக்கை தான். நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு கணவர் ஒரு மனைவிக்கு கிடைச்சாலே அந்த மனைவி வாழ்க்கையில் எவ்வளோ வேணாலும் வாழ்க்கையில் மேலே வந்துக்கிட்டே இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நாடக மன்றத்துடைய நாடக கலைஞர்களும் சரி, என்னை அவங்களுடைய உடன்பிறவா சகோதரியாக அப்பா மேலே வச்ச அந்த நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் என் மேலே வச்சு அதே பாசத்தை எனக்கு அப்பா இல்லாத குறையும் அண்ணன் தம்பி இல்லாத குறையும் தீர்த்து வைக்கிற கலைஞர்கள் கிடைச்சதும் நான் செஞ்ச மிகப்பெரிய பாக்கியம். இது எல்லாத்த விட
நீங்கள்லாம் எனக்கு கிடச்சிருக்கீங்க பார்த்தீங்களா உறவாக. இந்த மாதிரி ஒரு உறவு எனக்கு இவ்வளோ கிடைக்கும், இவ்வளோ பேரோட அன்பையும் பாசத்தையும் நான் சம்பாதிப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. இது போல் உங்களை மாதிரியான கலை ரசிகர்கள், ஊர் மக்கள் எனக்கு ஒரு சொந்தமாக கிடைக்க காரணமாக இருந்த இறைவனுக்கு தான் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்கணும். இப்படி எல்லா சொந்தமும் என்னை சூழ்ந்திருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய 20வது ஆண்டு திருமண நாளை உங்கள் எல்லார் முன்னாடியும் கொண்டாடி மகிழ்ச்சியாக நான் பகிர்ந்துக்கிறத ரொம்ப ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் நினைக்கிறேன்.